ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை திறந்தாலே இப்போ இவங்களோட விஷயம் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. பட் அதே மாதிரி அது முடியறதுக்குள்ள இன்னொரு கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொருத்தர் இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான நாஞ்சில் விஜயன் அவர்கள் தான். ஸோ நாஞ்சில் விஜயன் பத்தி சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர். அது மட்டும் இல்லாம லேடி கெட்டப் அப்படின்னாலே அது இவருக்கு மட்டும்தான் மேக்சிமம் சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். புகழ் போடுவாரு. இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கெட்டப் அப்படின்னா இவருக்கு தான் அது பயங்கரமா சூட் ஆகும். ஏன்னா இவர் அதுக்கான ஹைட் வெயிட்ல ரொம்ப ஆப்டா இருப்பாரு அந்த லேடி கெட்டப்க்கு. ஸோ அப்படி லேடி கெட்டப் போட்டே இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் ரொம்ப பிரபலமா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த காமெடி ஷோவை தாண்டி நிறைய சின்ன சின்ன சீரியல்ஸ், படங்கள்ல ஒரு சில சீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நடிச்சிட்டு வந்தாரு. ஓரளவுக்கு தன்னோட வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பட் என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் அதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தான் சொந்த வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஏற்கனவே வந்துட்டு சினிமா அப்படின்னாலே நடிகர்கள் நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், அதுக்கப்புறம் நிறைய அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்கன்ற பேரு தான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை நிரூபிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம போன வாரம் ஃபுல்லாவே பார்த்தது மாதம்பட்டி ரங்கராஜோட கேஸ் தான் ரொம்பவே போய்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த கேஸ்ல 2வது மனைவியா வந்த ஜாய் கிறிசல்டா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மாதம்பட்டி ரங்கராஜ் இது வரைக்கும் அவங்க பேசினதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்றது கிடையாது. அதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் யாருக்குமே கொடுக்கறது இல்ல. ஸோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பொண்ணு வந்து ஏமாந்துட்டேன், ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு. அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஆதரவாகவும் இருக்காங்க, ஒரு சிலர் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் பேசுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ அடுத்து நாஞ்சில் விஜயனுக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நாஞ்சில் விஜயனுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் வந்து பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்லலாம் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்திருஷ்டி பட்டா மாதிரி அவரோட லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. மேபி அந்த பிரச்சனைக்கு அவரும் சேர்ந்து ஒரு காரணமா இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 7-8 வருஷமா வைஷு லிசா வள்ளல் அப்படின்ற ஒரு திருநங்கை கூட தொடர்புல இருந்திருக்காரு. அவங்களதான் கல்யாணமும் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி தான் வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் இன்ட்ரோ கொடுத்திருக்காரு. அவங்களும், அதாவது நாஞ்சில் விஜயனோட ஃபேமிலியும் சேர்ந்து வைஷு கிட்ட பேசியிருக்காங்க. வைஷுவுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, படங்கள்ல ஒரு சில சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களும் ஒரு பிரபலமான திருநங்கை அப்படின்னே சொல்லலாம். அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க கிட்டலாம் அவங்க கிட்ட சொல்லி பேச வச்சிருக்காரு. எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா நாஞ்சில் விஜயனுக்கு வந்து கல்யாணம் வீட்டுல வேற ஒரு பொண்ணை பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேர் மரியா, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அந்த பேபி ஷவர்ல 2 பேரும் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. குழந்தை பிறந்ததெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதாவது கிட்டத்தட்ட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நாம ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் விஜயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைஷுவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் கல்யாணம் ஆனதுல இருந்தே 2 பேரும் தொடர்புல தான் இருந்திருக்காங்க. இப்போ வைஷு வைக்கிற கம்ப்ளைண்ட்டுமே பாத்தீங்கன்னா அதுதான், மன ரீதியாவும் பாலியல் ரீதியாவும் நிறைய அவர் வந்து என்னை யூஸ் பண்ணிட்டாரு, நிறைய என்னை கஷ்டப்படுத்தியிருக்காரு. இப்போ நான் வந்து மன ரீதியா ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. அது தெரிஞ்சுதானே என் கூட பழகினாரு, அதை தெரிஞ்சுதானே அவங்க வீட்லயும் எல்லார்கிட்ட என்ன இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. இவரோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட வந்து பேசாம இருந்தாங்க. ஆனா இவரு என்கிட்ட 5 வருஷமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்புல தான் இருந்தாரு. லாஸ்டா கூட நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிருந்தோம். நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கேன். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவர் அடிக்கடிக்கு வருவாரு போவாரு. அது அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி எங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்னு எல்லாருக்குமே எங்களை பத்தி தெரியும். ஆனா இவர் வந்துட்டு இப்படி என்னை ஏமாத்துவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் வரைக்குமாவது என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடவும் நல்ல ஒரு பாண்டிங்கோடவும் அவர் பழகி இருக்கலாம். ஆனா என் நம்பரை பிளாக் பண்றது, இன்ஸ்டால பிளாக் பண்றது, மெசேஜ் பிளாக் பண்றது, கால் அவாய்ட் பண்றது, நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துக்கு அவர் வராம அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போதுதான் எனக்கு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அவரை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இனிமேல் நம்ம பேச வேணாம், குழந்தைலாம் பிறந்துருச்சு, என் வீட்டுல அடிக்கடிக்கு சண்டை
சண்டை வருது, நான் அவங்கள தான் பார்த்தாகணும், இனி உன்னை பார்க்க முடியாது, உன்கிட்ட பேச முடியாது, நீ உன் லைஃப பாரு, நான் என் லைஃப பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. என்னதான் ஒரு திருநங்கையா இருந்தாலும் இப்படி ஏமாத்துவீங்களா, எங்களுக்கும் மனசு இருக்கு, எங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அது எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு வருஷம் 2 வருஷம் பழகிட்ட யாரும் விட்டு தர மாட்டாங்க. நான் உங்க கூட 7 வருஷமா பழகி இருக்கேன், அப்ப எப்படி என்னால விட்டு தர முடியும்? சரி கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தை பெத்துட்டீங்க, அதையும் மீறி நான் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல தான் நான் இருந்தேன். இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? பேசுறதுல என்ன பிரச்சனை? பழகுறதுல என்ன பிரச்சனை? ஏன் எந்த ஆண்களும் இந்த மாதிரி பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி வைஷு அவங்க சைட்ல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த பிரச்சனை இப்ப ரொம்பவே ஹாட்டா போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டாவை எக்ஸாம்பிளா வச்சுதான் வைஷு இதே விஷயத்த கோர்ட்டுக்கு இப்ப கொண்டு போயிருக்காங்க அண்ட் கேஸ் போட்டிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் மேல பெரிய கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வைஷுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வைஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்க எப்படி பழகுனீங்க, அது உங்க மேல தப்புன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பட் எல்லாமே தெரிஞ்சு அவரும் தானே இவ்வளவு வருஷம் என் கூட பழகிட்டு இருந்தாரு. நான் தான் சொல்றேனே, லாஸ்டா 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெசார்ட்ல போய் ஸ்டே பண்ணி நாங்க வந்து ஹாப்பியா இருந்தோம். ஒரு 2-3 நாள் என் கூட ஃபுல்லாவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க வந்து சொல்றாங்க. சோ இவரை நம்பி நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு துரோகம் அவர் எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வைஷு இப்ப பெரிய கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ வைஷுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா, இத பத்தி நாஞ்சில் விஜயன் என்ன சொல்ல போறாரு, அவரோட குற்றத்தை அவர் ஒத்துக்க போறாரா இல்லையா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ ஜாய் கிறிசல்டாவை எக்ஸாம்பிளா வச்சுதான் நான் வந்தேன் அப்படின்றதையும் வைஷு வந்து ஓபன் டாக்கா சொல்லியிருக்காங்க ஒரு பிரஸ் மீட்ல. சோ இதே மாதிரி எந்த பெண்கள் எப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் யாருக்காகவும் பயப்படாம தைரியமா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கேஸ் இன்னும் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் இதுவரைக்கும் மௌனம் காக்குற மாதிரி அவரோட விஷயத்துல நாஞ்சில் விஜயனும் மௌனம் காத்துக்கிட்டே இருப்பாரா, இல்ல அவராவது இந்த பெண்ணுக்கு பதில் சொல்வாரா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின உண்மையான விஷயங்களை டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.